வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை கடகராசிக்கு 2026 எப்படி இருக்கும்? 2026 நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது யார்? இந்த தசை, அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த ராசிக்கு என்ன வருவார்? செவ்வாய் ராசிக்கு 5 குடைய கிரகம், 10ஆம் அதிபதி. இது நல்ல யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். இந்த கடகராசிக்கு 3 நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மை செய்யுமானா நன்மை செய்யும். இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 82லேருந்து 90 வரைக்கும், கிட்டத்தட்ட கடைசி பகுதி 70 வயசுக்கு மேலே தான், அதாவது 75 வயசுக்கு மேலே தான் 90 வயசுக்குள்ளே இந்த தசை வரும். பின்னாடி வரக்கூடிய தசை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக தசா புத்தியை இருப்பு பொறுத்து 60 வயசுக்கு மேலே 82 வயசுக்குள்ளே வரும். அதாவது 20 வருஷமானு கேட்காதீங்க, இது 7 வருட தசை தான், அந்த வயசுக்குள்ளே வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுக்கு மேலே, அதாவது தசா புத்தி இருப்பு பொறுத்து, ஆயில்ய நட்சத்திரம்னாக்கா 17 வருடங்கள் புதன் தசை. இதில் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், 16 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம், இல்லை 15 வருடங்கள் எடுத்துக்கலாம். 15 வருடங்கள் புதன் தசை ப்ளஸ் 7 வருடங்கள் கேது, அப்போது 22 வயசு வரைக்கும் கேது வந்துடும். 42 வரைக்கும் சுக்கிரன் வந்துடும், 20 வருடங்கள். இப்போ 48 வரைக்கும் சூரியன் வந்துடும், அப்போ 58 வரைக்கும் சந்திரன் வந்துடும். 58 வயசில் தான் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, இதே கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ 1 வருட தசா புத்தி இருப்பு எடுத்துக்கலாம். 1 வருடம் இல்லைனா 3 வருடம் எடுத்துக்கலாம். 3 + 7 வருடம் கேது தசை, 10 வயசு வரைக்கும் கேது தசை வந்துடும். அப்போ 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை வந்துடும். சூரிய தசை 6 வருஷம் 36. 46 வயசு வரைக்கும் சந்திர தசை வந்துடும், 10 வருடங்கள். 46 வயசுலேருந்து ஒரு 60-62 வயசு வரைக்கும் அதுக்குள்ள இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசா புத்தி வரும், அதாவது செவ்வாய் தசைங்கிறது வரும். எப்படி பார்த்தாலும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு 45 வயசுக்கு மேலே ஒரு 95 வயசு வரைக்கும் வச்சுப்போம், அதுக்குள்ளே தான் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது வருது. இது ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, இன்னொன்று 10ஆம் அதிபதி தசை. இந்த தசை அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை. ஒரு 70 வயசுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்காதீங்க, கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் 70 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே நான் சொல்கிறது என்னன்னாக்கா வாரிசுகள் நல்லாயிருக்கும், உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. 60 வயசுக்கு மேலே முதல்ல சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அந்த வாரிசுகளுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். நிறைய மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கலாம். செவ்வாய் தசை சரியில்லைன்னாக்கா இன்னொன்று உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது அஷ்டம சனி, 7.5 சனி, இது மாதிரி 4ஆம் இடத்துல சனி ஏதாவது இருந்தால், சனி தசை உங்கள் வீட்டில் யாருக்காவது நடந்திருந்தால், ராகுவே சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால், அதாவது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வாரிசுகளுக்கு, அப்படி இல்லைன்னாக்கா மனைவிக்கோ உங்களுக்கோ வேற ஏதோ, உங்களுக்கு இல்லை வேற யாருக்காவது அது மாதிரி தசைகள் நடந்திருந்தால் இந்த செவ்வாய் தசையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. எது சார்ந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா சொத்து சம்மந்தமாக கஷ்டத்தை கொடுத்துருக்கும், இடம் சம்பந்தமாக நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். செவ்வாய் சனி ஆகாத கிரகங்கள், பகை கிரகங்கள். சனி பகவான் 6ஆம் இடத்துல வரும்போது 2018 உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு பக்கம் வீடு கட்டியிருப்பீங்க, ஒரு பக்கம் இடம் வாங்கி பிரச்சனையாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வாரிசுகள் அடிப்படையில் பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாமே சனி பகவான் தசை சரியில்லைன்னாக்கா 6ஆம் இடத்துலேயே ஆரம்பிச்சிருவார். 6ஆம் இடத்துல பயிற்சியான பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல எப்போ வந்தார்னா 2018க்கு பிறகு வந்தார்னு வச்சிங்களேன். அந்த டைமில் இருந்தே 18, 19, 20 டோட்டலாக பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்திருப்பீங்க.
இது செவ்வாய் தசையில் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான், ஏன் நன்மை செய்யலை அப்படின்னு கூட உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். இருக்கிற இடத்த பொறுத்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது, ராகுவோட கேதுவோட சேரக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரியான அமைப்பில் இருந்தால், இல்லை ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இல்லை கன்னி ராசியில் இல்லை மிதுன ராசியில் இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். கன்னி ராசியில் இருந்தாலும் மிதுன ராசியில் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், இல்லைனா நோய் நொடி சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். நிறைய வந்து மருத்துவ செலவெல்லாம் எடுத்திருப்பீங்க, அப்போ பாரு ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு போயிருப்பீங்க, நிறைய இருந்திருக்கும். அதாவது 60 வயசுக்கு மேலே 90 வயசு 95 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, அதாவது 60 வயசுக்கு மேலே 90 95 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். இப்போ இருக்கிறீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து வெளியே வருவீங்க. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் எப்பவுமே கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ சாப்பிட்ற சாப்பாடு எதுவும் சரியில்லை, எல்லாமே கெமிக்கல் அது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் சாப்பிட்ற விஷயத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து நிறைய முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா நிறைய நடக்கும். இதன் பிறகு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அப்படிலாம் கோயில் குளமாக போயிட்டு வர்றது, அது எல்லாமே நடக்கும். இது முன்னாடியெல்லாம் நிறைய கோயில் குளம்லாம் போய் வந்திருப்பீங்க, எதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. இதில் வாரிசுகளுக்கு நல்லாயிருக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, வேலையில் இருக்கிறீங்கன்னா வேலை நல்லாயிருக்கும், தொழிலில் இருக்கிறீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். வரக்கூடிய பணம் வரும். செவ்வாய் தசைனாவே மணி லாக் ஆகிருக்கும். கண்டிப்பாக கடன் பிரச்சனை அப்படின்னா மணி லாக் ஆகிருக்கும். இந்த மணி எல்லாம், அதாவது பணமெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாரிசுகள் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும், எல்லாமே கிளியர் ஆகிடும். இதன் பிறகு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 7.5 வருஷத்துக்கு சனியோடைய பாதிப்புகள் கிடையாது. உங்களுக்கு டோட்டலாக அடுத்த 7.5 சனி ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆயிரும், சூப்பராகிடும். இப்போ 45 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலை நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருக்கலாம், இடமாற்றங்களை எதிர்பார்த்துருக்கலாம், இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். வேலையிலே கூட பிரச்சனை வந்திருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் வந்து அதெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வந்திருக்கலாம். இந்த வருஷத்தோடு நீங்கள் இது பண்ணிக்கங்க, அதாவது வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அது மாதிரி நிறைய வந்திருக்கலாம். இது எல்லாமே அடுத்து வந்து ஒரு வேலை கிடைக்குமா, எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் உடனே வேலை கிடைக்கும். இது 5ஆம் அதிபதி தசை, உடனே ஒரு வேலை கொடுத்துறார். எந்த வயசில் இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக நல்லாயிருக்கும், தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு தொழிலில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க செவ்வாய் தசையில். எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு சில பேர் வந்து செவ்வாய் தசையில் நல்லா வந்திருக்காங்க. சுமத்துவமாக ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்துச்சுனாக்கா சனியை சேர்ந்து கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்காது. அதாவது 2018க்கு பிறகு அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது. வருமானம், வேலைவாய்ப்பு, தொழில், இந்த சேமிப்பு எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா மனசில் ஏதோ ஒரு வலியும் வேதனையும், ஏதோ அது தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும் குடும்பத்தில். அது எது சார்ந்தா அவங்க சுய ஜாதகத்தை சார்ந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு, ஏன்னா வாரிசுகளுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது மாதிரியும் இருந்திருக்கலாம் இந்த செவ்வாய் தசையில். அந்த 6ஆம் இடத்து 7ஆம் இடத்துல சனி டச் பண்ணும்போது தசை நல்லா இருந்தால் அதுவும் நன்மை சேர்த்து செய்யும். ஆனால் அந்த 7ஆம் அதிபதிக்கு உண்டான பலனையும் 8ஆம் அதிபதிக்கு உண்டான பலனையும் சனி கொடுக்கும். ஏன்னா 7-8 கூடையவர் சனி பகவான் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் வந்து செவ்வாய் தசை நடக்குதா, சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, இல்லை செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அந்த வீட்டு அதிபதி அந்த பார்வையில் மாட்டினா, அப்படி இல்லை அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ சனி போகிற இடத்துலையே உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் இது மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகளை, தடை தாமதங்கள், அது மாதிரி ஸ்ட்ரகிள் இது மாதிரி கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ சனி விடுதலை டோட்டலாக 2025 ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்புகளை கொடுத்துருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் ஓரளவுக்கு ப்ரொமோஷன் அது இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் இடமாற்றம் ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பீங்க வேலை ரீதியாக. அந்த வேலை ரீதியாக முயற்சி பண்ணது திடீர்னு தடங்களாக இருக்கும், டக்குன்னு கட்டாயம் இருக்கும். இப்போ வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் நல்ல பலனை எடுத்துக்கலாம். இப்போ தான் வந்து மீனராசியில் ஒரு பலனை, முழுமையான பலனை கொடுக்க போகிறார் சனி. 2026லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ செவ்வாய் தசை உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் தசை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் வந்து அஷ்டம சனியில் இருந்த கஷ்டம் இருக்காது. அந்த அஷ்டம சனியில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். உங்களுக்கு தசை நல்லா இருந்ததுன்னா உடனே கிளியர் ஆகும். ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு தொழில் அமைகிறது, பணம் நிறைய பேருக்கு லாக் ஆகிருக்கலாம்.
அந்த பணம் திரும்பி வர்றது, இல்லை நீங்கள் வாங்கி பணம் வந்து கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது, கடன் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுற வருமானம் இல்லைனாக்கா அந்த வருமானத்துக்கு உண்டான வேலை இல்லைனா ஒரு தொழில் அமையும், வருமானம் வந்து கடன் சுமை குறையும். அது மாதிரி உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து இந்த டைமில் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் தசையில் செவ்வாய் பெருசாக கெடுக்காது. இன்னொன்று சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இப்போ 45 to 60 65க்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா நிறைய சுப விசேஷங்கள் வீட்டில். என்னென்னா பசங்களுக்கு, அதாவது வாரிசுகளுக்கு படிப்பு வயசில் இருந்தால் படிப்புக்கு செலவு, எல்லாமே சுப செலவு தான். அதெல்லாம் ஒன்று வீடு கட்டுறது, அது மாதிரி, இல்லை திருமண வயதில் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும், அது மாதிரி. ஏன்னா அஷ்டம சனி வந்த பிறகு உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல சனி வந்த பிறகு சுப விசேஷம்லாம் நிறைய நடந்திருக்காது. ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து திருமண பாக்கியம் கூடி வந்திருந்தா வீட்டில். அது கூட சொல்கிறேனே, சுபத்துவமாக இருந்தால் எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லலை. ஆனால் இப்போ கஷ்டப்படக்கூடிய நபர்கள், கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வர நபர்கள், செவ்வாய் தசையில் அஷ்டம சனியில் படாத பாடுபட்ட நபர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுதலை. ஆனால் கொடுத்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரு வழக்குக்குள்ளே போயிடுச்சுனாக்கா, அந்த அஷ்டம சனியில் இல்லை சனி சம்மந்தப்பட்டு ஒரு வழக்குக்குள்ளே மாட்டி விட்டுச்சுனாக்கா அது கட்டத்துக்குள்ளே வராது, அது சட்டத்துக்குள்ளே தான் போகும். அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான். அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், அது நிறைய இழுபறியாகவே இருக்கும். அது வந்து சரிங்களா, அது மாதிரி இருக்கும். அந்த வழக்கு ரீதியாக, வழக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சாதகமாக வேணால் ஓரளவுக்கு அந்த பாசிட்டிவாக நகரலாம், அப்படி வேணால் நடக்குமா தவிர முடியும்னு உடனே அந்த வழக்குகள்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சமாக போகும். அது நீங்கள் வந்து எடுத்து முயற்சி பண்ணி முடிக்கிற வழியை பாருங்கள். கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உடல்நிலை தொந்தரவுகள் வந்து ஓகே கிளியர் ஆகிடும், மருத்துவ செலவுகள் கிளியர் ஆகும், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த செவ்வாய் தசையில். உங்களுக்கு வயசு ரீதியாக சொல்லி முடிச்சிட்டேன். என்னென்னா அஷ்டம சனி படாத பாடுபட்டீங்க செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு, இதன் பிறகு பரவாயில்ல. ஆனால் செவ்வாய் தசையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் உங்களுக்கு ராகு தசை நல்லாயிருக்கும். ராகு தசை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு. ஏன்னா அப்படி தான் இருக்கும் கிரக நிலவரங்கள். ஏற்கனவே வந்து செவ்வாயோட வீட்லேயே ராகு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இதே மாதிரி கஷ்டப்படுவோனா அப்படின்னு கேட்காதீங்க. 7.5 சனி வரும்போது தான் கஷ்டம். அது இப்போ கொடுக்காது. இப்போ திடீர்னு வந்து ஒரு தசை மாறுது, ராகு தசை மாறுது இந்த வருஷத்துலனா ஒன்று சூப்பராக இருக்கும். இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறுது அப்படின்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகலாம். இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசியில், அதுலேயும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் இந்த 2026. நன்றி.